கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஆமேன். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறார். கவனிங்க, ஜெபம் என்பது ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு தனிப்பட்ட உறவு. உதாரணத்துக்கு, ஒரு மகன் தன் தகப்பனிடம் போய் அப்பா எனக்கு இது வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் எப்படி அவன் கேட்கிறானோ, அதை தன் தகப்பனும் அந்த காரியத்தை காது கொடுத்து கேட்டு அது மகனுக்கு சரியான நேரத்தில் செய்து தருவன். பார்த்தீங்களா? அதுதான் இங்க கூறப்பட்டிருக்கிறது. ஜெபம் அப்படித்தான் நம்மை ஆண்டவரோடு இணைக்கிறது. எப்படி மகன் தகப்பனிடத்தில் போய் கேட்கறது போல நாமும் நம்மளுடைய பிதாவினிடத்தில் போய், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்து தாருங்கள் என்று தனிப்பட்ட முறையில் கேட்க வேண்டும். அப்பொழுது தகப்பன் பிள்ளைக்கு செவி சாய்க்கிறது போல நம் ஆண்டவரும் நமக்கு செவி சாய்ப்பார் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அது எப்படி ஜெபிக்கணும்? உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று கூறியிருக்கிறார். என்றால் எல்லாத்துக்கும் முன்னாடி போய் 10 பேத்துக்கு முன்னாடி உட்காந்து வளவளன்னு ஜெபிக்காத. தனிப்பட்ட முறையில் நீ ஆண்டவரோடு சேரு. தனிப்பட்ட முறையில் நீ ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணு, விண்ணப்பம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். என்றால் என்ன அர்த்தம்? நம்ம தனிமையில் நின்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமே, அந்த காரியத்தை கர்த்தர் கேட்டு அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் பிறர் ஜனங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் கண்டு ஆச்சரியப்படும் பண்ணி நம்மை கர்த்தர் உயர்த்த போகிறார், உயர்த்துவார் என்றுதான் அர்த்தம். அண்ணால பாருங்க, அவளுக்கு எவ்வளோ வியாகுலம் இருக்கு. அவள் தனிமையில் போய் ஆண்டவரிடம் தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறாள். அதை பார்க்கிற ஏலி, நீ இது மட்டும் குடித்து வெறித்திருப்பாய் என்று கேட்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய வியாகுலங்கள் ஊற்றி ஜெபிக்கிறது யாராவது பிறர் பார்த்தாங்கன்னா நம்மளை கேவலப்படுத்துவாங்க. இந்த அம்மா ஏன் இப்படி ஜெபிச்சுட்டு இருக்குது, இந்த ஐயா ஏன் இப்படி அழுது ஜெபிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒருவேளை கேவலப்படுத்தி பேசுவாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தனிமையில் போய் ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணு அப்படின்ட்டு. ஏனென்றால் நம்மளுடைய வியாகுலத்தை பார்க்க மனுஷன் ஒருபோது நமக்கு இறங்க மாட்டான். நம்மளுடைய துக்கத்தை பார்த்து நமக்காக இறங்குகிற ஒருவர் உண்டு என்றால் அது நம்ம ஆண்டவர் மட்டும்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்னாள் அன்று ஜெபித்தாள், கர்த்தரிடத்திலிருந்து அவளுக்கு பலன் வந்தது. ஒரு பெரிய தீர்க்கதரிசியை அவள் பெற்றெடுத்தாள். இன்றைக்கும் நம்மளுடைய ஜெபம் தனிமையில் இருக்க வேண்டும். நம்மளுடைய வியாகுலம், துக்கம், கலக்கங்கள் எதுவா இருந்தாலும் உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி ஜெபம் பண்ணு. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், தனிமையில் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அந்நாளை ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார். நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து வழி நடத்தி நமக்குண்டான கானானை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நம்மளுடைய விண்ணப்பங்களை கேட்கிறவராயிருக்கிறார். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். நீங்கள் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். நம்ம தனிமையில் ஜெபிக்கிற ஜெபம் எப்பொழுதும் கேட்கப்படும். விசுவாசத்துடன் ஜெபியுங்கள், காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.